ஆற்றங்கரை ஓரமாக 100 ஆண்டு 150 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் குடிசைகளும் வீடுகளும் இடித்து தரமட்டமாக்கப்படுகின்றன. அப்பாவி பொதுமக்கள் வீதிக்கு வந்து ஓலமிடுகிறார்கள். பன்னெடும் காலமாக இஸ்லாமியர்கள் தொழுது செய்த தொழுகை இல்லங்கள் இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. அந்த அப்பாவி உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்து உண்டியல் வசூலித்து கட்டிய கோயில்கள் இடிக்கப்படுகின்றன, சர்ச்சுகள் இடிக்கப்படுகின்றன. காரணம் காசா கிராண்ட் என்கிற நட்சத்திர விடுதி. யாரு காசாக்காரன்? முதலாளி வடநாட்டுக்காரன். அந்த காசா கிராண்ட் முதலாளி வடநாட்டுக்காரன் இங்க அடுக்குமாடி மனைகளை கட்டி ஒரு பிளாட் நீங்க எண்ணி பார்க்க முடியுமா? 4.5 கோடி 5.5 கோடி. ஆனா காசா கிராண்ட் அங்க இருக்கிற வடநாட்டுக்காரர்கள், ஆந்திரத்துக்காரர்கள், பீகார்காரர்கள், உத்தரப்பிரதேசக்காரர்கள் அந்த பூர்வீக குடி மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி அந்த இடத்துல கட்டுறான். ஆற்றை ஒட்டி ஓட்டல்கள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது, ஏரிகளிலே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஆனா அங்கெல்லாம் இந்த அரச பயங்கரவாதம் அங்கு போக மாட்டேங்குது. பொதுநல வழக்கின் உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் அதற்கெல்லாம் உத்தரவு போட மாட்டேன்றாங்க. என் ஏழை எளிய இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளின் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி ஒரு வயது வந்த பெண் காவல்துறை அதிகாரியின் காலை பிடித்து கதறுகிறார். ஒரு இஸ்லாமிய தாய் பருதா அணிந்து கொண்டு தன் பெற்ற பிள்ளை செல்வங்களோடு அங்கு வருகின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளின் காலை பிடித்து, ஐயா, இத்தனை ஆண்டு காலம் என் கணவருடைய தெருக்களிலே வீதிகளிலே நின்று கால்கடுக்க நின்று நாங்கள் சம்பாதித்து உழைத்த சொத்துகளிலே கட்டப்பட்ட ஒரு ஒழுகாத இந்த வீட்டை இடித்து தரமட்டமாக்குகிறீர்களே, இது நியாயமா என்று கதறுகிறார். ஆனால் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு காது கேட்கவில்லை. அப்படி காது கேட்கவில்லை என்று சொன்னால் அது காது கேட்கின்ற வரையில் அந்த மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்திலும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இது போன்ற கூட்டங்களில் இருந்தாலும் தட்டி கேட்கிற ஒரு மகத்தான அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி செயலாற்றும்.